1991 தீபாவளி. அந்த தீபாவளியில வந்து குணா வெளிவந்தது. அந்த குணா படத்தை பொறுத்தவரைய கருப்பு மேக்கப்லாம் போட்டு தன்னை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு வேற ஒரு ஆளா காமிக்கிறதுக்காக அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அதாவது கமல் அப்படின்னாலே அழகுதான். அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய ஒரு கலைஞன் தன்னை வந்து அப்படியே உருமாத்திக்கிட்டு கருப்பு மேக்கப்லாம் போட்டு தன்னை வந்து வேற ஒரு விதமா காமிக்கிறாரு, அசிங்கமா காமிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் கமல் ரசிகர்களுக்கு உண்டு. ஆனா அந்த படம் பிரமாதமா நடிச்சு அந்த பாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை உயிரிட்டு இருப்பாரு. இது இளையராஜாவுக்குமே உண்டு. இளையராஜாவும் என்னன்னா, கமல்னா எவ்வளவு அழகான ஒரு கலைஞன். அந்த கலைஞன் வந்து கெட்டப் எதுவும் சேஞ்ச் பண்ணாம மேக்கப்லாம் போடாம நார்மல் கமல், நார்மல் ஹேர் ஸ்டைல்ல வரணும். அப்படி வந்து ஒரு படம் எடுக்கணும். முழுக்க முழுக்க மியூசிக், காமெடி, லவ்ன்னு இருக்கணும். இந்த மாதிரி குணா மாதிரி இருக்கக்கூடாது, குணாக்கு ஆப்போசிட்டா இருக்கணும்னு முடிவு பண்ணி சிங்காரவேலன் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது குறுகிய காலத்துல எடுக்கணும். இது வந்து முழுக்க முழுக்க கமர்ஷியல் மசாலாவா இருக்கணும், பயங்கர ஜாலியா இருக்கணும், தியேட்டர்ல எல்லாம் கொண்டாடணும். ஸோ 91 ஏப்ரல் 14க்கு, ஏப்ரல் 13, தமிழ் புத்தாண்டுக்காக ஒரு நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த படம் வெளிவந்தது. 92, அதே 92 தீபாவளிக்கு தேவர் மகன் வந்தது. இந்த 2 படங்களுமே மாபெரும் வெற்றி பெற்றன. ஆனா இந்த படத்தை பொறுத்தவரைய இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபா இருந்தது கமல் ரசிகர்களுக்கு. என்னன்னா, ஒரு குணாவை பார்த்துட்டு உடனே இமீடியட்டா சிங்காரவேலன் கமல் அவ்வளவு அழகு, அந்த லொகேஷன்ஸ் அவ்வளவு அழகு, அந்த படத்துல பாடல்கள் அவ்வளவு அழகு. அதே மாதிரி கமல் வந்து அந்த தோட்டத்துல, அவருடைய தோட்டம், அதுல வரக்கூடிய அந்த மிருகங்கள், அந்த மயில், நாய், அந்த மாதிரிலாம் வரும். அப்படி ரிலாக்ஸா அந்த டிராக்டர்ல உட்காந்துக்கிட்டு, அந்த ஷர்ட்டு சூப்பராக இருக்கும், அவர் போட்டிருக்கிற ஷர்ட்டு, அவர் அப்படி ரிலாக்ஸா உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணி ஜாலியா சீரியஸாவே காமெடிலாம் பண்ணுவார். அதெல்லாம் பயங்கர ஹியூமரா இருக்கும். அந்த படம் வந்து எத்தனை முறை டிவியில போட்டிருப்பாங்கன்னு கணக்கு வழக்கே இல்லை, அவ்வளவு முறை டிவியில போட்டது. இது குறித்து நம்ம இவர் சொல்லியிருக்காரு, நம்ம ஆர்வி உதயகுமார். ஒரு சீரியஸான கதையை தான் அவர் யோசிச்சாராம். ஏன்னா படத்தோட ப்ரொடியூசர் இளையராஜா, அவர் கமலை வச்சு ஒரு படம் எடுக்கணுங்கிறதுக்கு தான் அந்த படமே எடுக்கிறாரு. அவர் சொல்லிட்டாராம், ஜாலியான படமா இருக்கணியா, கமல் ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து கொண்டாடணும், நம்ம பாட்டை பார்த்து எல்லா ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணணும், இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியலா, ஹாப்பியா, காமெடியா இருக்கணும், நீ ரொம்ப சீரியஸான கதையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஜாலியான கதையை பார்த்து இது பண்ணி கமலை பொறுத்தவரை அவரோட உயரத்துக்கு கொஞ்சம் கம்மி அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். பட் ஆனா ஜாலியான ஒரு படம் ஃபேன்ஸுக்கு கிடைச்சது, அழகான கமலை பார்க்க முடிஞ்சது, மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது.